මේ පේනවද මේ දාලා තියෙනවා මේ இந்த நிலக்கரி ஆணைக்குழு உங்கள் சாட்சியங்களுக்காக காத்திருக்கின்றது என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுர்குமார் திசாநாயக்கின் ஊடகப் பிரிவினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மரிக்கார், அஜித், சாணக்க, சம்பிக்க ஆகியோர் நிலக்கரி ஆணைக்குழுவுக்கு சாட்சியமளிக்க வரவில்லை எனவும் வினவப்பட்டுள்ளது. அதேபோன்று அங்கொன்றும் இங்கொன்றும் கூற வேண்டாம் என டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார். 3 மாதங்களில் தீர்ப்பு வரும், எமது தரப்பினர் விடுதலையாகுவார்கள், மற்றைய தரப்பினர் சிறைக்கு செல்வார்கள் என்கின்றனர். இது எவ்வளவு ஆச்சரியமானது! இது நீதிபதிகளின் கௌரவத்தை மாத்திரமின்றி இந்த நாட்டின் நீதிபதிகளின் சுதந்திரமான அதிகாரத்தையும் கேள்விக்குறியாக்கின்றது. ஒரு வாக்கினை கூட பெறாத நபர் இவ்வாறு சவால் விடுத்துள்ளார். நிலக்கரி ஆணைக்குழு சுதந்திரமான ஆணைக்குழு என்றால் எமது சாட்சியங்களை பதிவு செய்வதற்கு முன்பாக அவரை அழைத்து முதலில் தண்டனை வழங்க வேண்டும். ஏனென்றால் இதன் தீர்ப்பு ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது என்றால் மற்றவர்களை பற்றி பேசி பலனில்லை. எனவே நாம் நிலக்கரி ஆணைக்குழுக்கு மிகவும் தெளிவாக கூறுகின்றோம். ஒரு வாக்கு கூட இல்லாத, எந்த ஒரு மக்கள் பிரதிநிதித்துவம் இல்லாத டெல்வின் சில்வா என்பவரால் நாட்டின் 3 நீதிபதிகள் தலைமையிலான இந்த ஆணைக்குழு வழிநடத்தப்படுமானால் அந்த ஆணைக்குழுவுக்கு முன்னால் செல்ல வேண்டிய தேவை எமக்கு இல்லை. மேலும் இந்த ஆணைக்குழுவிடம் இது தொடர்பான ஆவணங்கள் போதுமான அளவு உள்ளன. அவர்கள் விடுதலையாகுவார்கள், மற்றவர்கள் குற்றவாளியாக்கப்படுவார்கள் என்ற ஒரு கூற்றே போதுமானது. நீதிமன்றத்தை அவமதித்த குற்றத்துக்காக டெல்வின் சில்வாவை உடனடியாக கைது செய்யுங்கள். වැරදිකාරයෝ කරා කියන මේ ප්‍රකාශයම ඇති ටෙල්වින් සිල්වා මහත්තයාව මේ අධිකරණයට අපහාස කිරීම මත අත්අඩංගුවට ගන්න. மனிதநேய ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி எனும் பெயரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே பாட்டனி சம்பிக்க ரணவக்க இவ்வாறு தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இல்லாத மனிதநேய ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி பல கட்சிகளின் தலைவர்களும் பிரதிநிதிகளும் இன்று முன்னாள் அமைச்சர் GL பீரிஸ் தலைமையில் ஒன்று கூடினர். நிமல் சிறிபாலடி சில்வா, மஹிந்த அமரவீர, ராஜித சேனாரத்ன, வஜ்ர அபேவர்தன, அசாத் சாலி, அசங்க நவரத்ன, துமிந்த திசாநாயக்கு, லசந்த அழகிய வண்ண, தயாசிரி ஜெயசேகர, சுகீஸ்வர பண்டாரு, சுகத் மஞ்சுள, பிரேம்நாத் சி தொளவத்து, உதித்த பண்டாரு, கீர்த்தி தென்னகோன் உள்ளிட்டோர் இந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தனர். மே மாதம் 1ஆம் தேதி ஜனாதிபதி ஆற்றிய உரை தொடர்பில் பிரதம நீதியரசருக்கு கூட்டு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். இந்த கடிதத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட குழுவினர் கையொப்பமிட்டுள்ளதுடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர கையொப்பமிட்டுள்ளார். மே தினத்தன்று ஜனாதிபதி மகரகமையில் ஆற்றிய உரையில் மிகவும் தெளிவாக குறிப்பிட்டார். அதற்கு முதல் நாள், அதாவது ஏப்ரல் 30ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அந்த வழக்கின் தீர்ப்பை மே 25ஆம் தேதி கிடைக்கும் என அவர் கூறினார். அந்த தீர்ப்பை கைத்தட்டி மகிழ்ச்சியுடன் வரவேற்க தயாராக இருக்குமாறு அவர் நாட்டு மக்களுக்கு தெரிவித்தார். அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிக்கு 3ஆம் தரப்பினருக்கு வழக்கின் முடிவை முன்கூட்டியே அறிவிக்க எந்தவித வாய்ப்பும் இல்லை. நீதிபதி அது தொடர்பில் எவருடனும் கலந்துரையாட முடியாது. எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் என்ற ரீதியில் நாம் ஒரு முடிவை மேற்கொண்டுள்ளோம். இந்த விடயத்தின் பாரதூரமான தன்மையை கருத்தில் கொண்டு பிரதம நீதியரசருக்கு மகஜர் ஒன்றை அனுப்ப தீர்மானித்துள்ளோம். அந்த முறைப்பாட்டை நாம் ஏற்கனவே பதிவு தபால் மூலம் அனுப்பி வைத்துள்ளோம். மேலும் ஒரு தகுந்த நடவடிக்கையாக இந்த கடிதத்தின் பிரதிகளை சர்வதேச தொழில்சார் அமைப்புகளுக்கு அனுப்புவதற்கு தீர்மானித்துள்ளோம். මේ ලිපියේ පිටපත් ජාත්‍යන්තර වෘත්තිමය සංවිධානවලට යොමු කිරීමට අපි ඒකාබද්ධ විපක්ෂයක් විදිහට நாம் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியாக எமக்குள்ள அரசியல் கருத்து வேறுபாடுகள் மற்றும் முரண்பாடுகளை கடந்து இந்த நாட்டு மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்ற முடிவை எடுத்துள்ளோம். மக்கள் கிளந்தெழுவதற்கு தயாராக இருந்தால் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் தமது கருத்து வேறுபாடுகளை தூக்கி எறிந்துவிட்டு இந்த நாட்டை அளிக்கும் குழுவினரிடமிருந்து நாட்டை மீட்பதற்கான தலைமைத்துவத்தை வழங்க நாம் தயாராக இருக்கின்றோம். ගලව ගන්න நாயகத்தை லபாதுன்னு அப்ப சூதானாங்க விழா இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டின் எதிர்காலத்திற்காக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். குறிப்பாக ஐக்கிய மக்கள் கூட்டணியாக நாம் ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஒரு கடிதத்தில் கையொப்பமிட்டு நேற்று முன்தினம் அனுப்பி வைத்தோம். அதற்கமைய எமது கையொப்பங்களுடன் கூடிய இந்த கடிதத்தினையும் பிரதம நீதியரசருக்கு அனுப்புகின்றோம். நாட்டின் நீதித்துறைக்கு விடுக்கப்படும் இவ்வாறான பாரிய அழுத்தங்களுக்கு எதிராக நாம் செயற்படுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்போதைய சூழ்நிலையில் நீதிபதிகள் தத்தமது கௌரவத்தை பாதுகாத்து நிமிர்ந்து நின்று நீதிமன்றத்தில் முன்வைக்கப்படும் சான்றுகளை தவிர வேறு எதனையும் கருத்தில் கொள்ளாமல் நேர்மையாகவும் சரியாகவும் தீர்ப்பு வழங்குவதற்கான வாய்ப்புகளும் திறன்களும் பறிக்கப்பட்டுள்ளன என்பது மிகவும் தெளிவாகின்றது. நீதித்துறையின் உண்மையான சுதந்திரம் ஒழிக்கப்பட்டுள்ளது. இதனை ஒரு பாரதூரமான பிரச்சனையாக நாம் பார்க்கின்றோம். நினைவிருக்கிறதா?
இலங்கையின் முதலாவது பெண் பிரதம நீதியரசர் கலாநிதி ஷிராணி பண்டாரநாயக்க பாராளுமன்ற குழு ஒன்றின் விசாரணையின் பின்னர் நீதித்துறையை முழுமையாக புறக்கணித்து பாராளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட குற்றப்பிரேரணையின் மூலம் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட விதம் உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? 2013 ஜனவரி மாதம் இந்த செயல்முறை இடம்பெற்ற போது மனிதாபிமான ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் இன்றைய ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டவர்களில் பெரும்பான்மையானவர்கள் அன்றைய ஆளும் கட்சியையே பிரதிநிதித்துவப்படுத்தினர். திவிநெகும சட்டமூலம் தொடர்பாக உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்மானத்தை ஏற்காது அன்றைய ஆளும் கட்சியின் முக்கியஸ்தர்கள் பிரதம நீதியரசரை பதவியிலிருந்து நீக்க நடவடிக்கை எடுத்தனர் என்பது அனைவரும் அறிந்த விடயம். நீதித்துறைக்கு எதிராக செயற்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் பாராளுமன்றத்தின் 11 பேர் கொண்ட குழு ஒன்றின் மூலம் குற்றச்சாட்டுகள் விசாரணை செய்யப்பட்டன. அதில் 7 பேர் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள், 4 பேர் எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள். அந்த குழுவில் இருந்த 4 எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் இந்த செயல்முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து குழுவிலிருந்து வெளியேறினர். பிரதம நீதியரசருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்ய குறித்த குழுவிற்கு அதிகாரம் இல்லை என 2013 ஜனவரி 3 உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இவை எதனையும் பொருட்படுத்தாமல் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்து அவற்றில் 3 குற்றச்சாட்டுகளில் பிரதம நீதியரசர் குற்றவாளி என தீர்மானித்தனர். 2013 ஜனவரி 10 மற்றும் 11 ஆகிய திகதிகளில் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து விவாதிக்கப்பட்டு ஆளும் கட்சியிடம் காணப்பட்டு பாராளுமன்ற பலத்தை பயன்படுத்தி ஷிராணி பண்டாரநாயக்கவை பதவியிலிருந்து நீக்கும் கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பாராளுமன்ற குழுவின் தீர்மானங்களை வலுவற்றதாக்கி மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையிலும் அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். முழு நீதித்துறையையும் எவ்விதத்திலும் மதிக்காமல் பிரதம நீதியரசரின் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு முன்பாக பாட்சோறு சாப்பிட்டு வெற்றி கோஷங்களை எழுப்பி ஷிராணி பண்டாரநாயக்கவை பதவியிலிருந்து நீக்கிய விதம் தொடர்பில் இன்று ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு நீதித்துறை குறித்து கருத்து தெரிவிக்கும் பெரும்பான்மையானவர்களுக்கு நினைவிருக்கின்றதா?